சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீரா வந்து பார்த்தோம்னா பாக்கியா, சிவபாலன், சவுந்தரபாண்டி இவங்க 3 மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நான் சொல்கிறது கேளு. அதாவது அம்மாவும் சிவபாலனும் என்ன தப்பு பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ வந்து உடனே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் கழுத்தில் தாலி ஏறினதுக்கு காரணமே வந்து அத்தை தான். அதனால தான் அவங்க மேலே சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கவும், இங்கே பாரு, என்ன பண்ணாலும் சரி தான், நம்ம வந்து பேசி தீர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து சரியில்லை அப்படிங்கவும், நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்போ சவுந்தரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா பையனும் பண்ணின தப்புக்கு நான் என்ன பண்ணினேன்? அவளுக்கு பிடிக்காத கல்யாணால தானே அவள் கழுத்தில் கிடக்கிற தாலி நான் கழட்டி கேட்டேன். இதில் ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்கார அம்மாட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும், உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நீங்களே பேசி முடிச்சுக்கிடணும். ஆனால் இது வந்து அதையும் மீறி போயிடுச்சுது. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, நாங்களும் அதுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க போலீஸ்காரங்க லேடிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் மேடம், தயவு செய்து அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க. எப்படியாவது வந்து வீராவை சமாதானப்படுத்தி இவங்க 3 வரையும் நான் வெளிக்கொண்டுட்டு வந்துருந்தேன், அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படிங்கவும், இங்கே பாருங்கள் சார், உங்களுக்காக நான் ஒரு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நீங்கள் எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி இந்த கேஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்க பாருங்கள். இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் என்னுடைய வேலையை நான் செஞ்சு தானே தீரணும், உங்களுக்கே எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நான் அதுக்குள்ளேயும் எப்படியாவது வீராவை சமாதானப்படுத்தி இந்த கேஸை வந்து நான் வாபஸ் வாங்க வச்சிருந்தேன், எனக்கு கொஞ்சம் அந்த டைமை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டி வந்து சொல்லவும், அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து வீரா கிட்ட வந்து பேசுறாங்க, அங்கே பாரு வீரா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லையாகும். சிவபாலன் எந்த மாதிரிக்கும் வந்து தப்பானவன், அவன் எவ்வளோ நல்லவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நான் சொல்கிறது கேளு, பேசாமல் போய் அங்கே போய் கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வாபஸ் வாங்கவே மாட்டேன். எங்கள் அண்ணனை, அதாவது உங்கள் அப்பா வந்து ஊர் பஞ்சாயத்தில் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசினாரு, அது மட்டும் இல்லாமல் என் மனசை புரிஞ்சிக்காம உங்கள் அம்மா என்னன்னா சிவபாலனை தூண்டி விட்டு கல்யாணம் பண்ணி அந்த காலத்தில் தாலி கட்ட வச்சாங்க. அதனால தான் இவங்க 3 மேலுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நான் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கவே முடியாது அப்படிங்கவும், அப்போ என்ன பரணி நீயும் பார்த்துட்டு இருக்கிற, அவகிட்ட நீ சொல்லு அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லும் போது இப்போ பரணி சொல்கிறாங்க, ஆமாம் வீரா, உன்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் தயவு செய்து நீ வந்து தளர்த்து, நான் சொல்கிறத கேளு, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ வாபஸ் வாங்கிடு, அதுக்கு பிறகு நீ என்ன நினைக்கிறியோ நீ செஞ்சுக்கோ, ஆனால் தயவு செய்து இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாபஸ் வாங்கிடு. அது மட்டும் கிடையாமல் சிவபாலன் கட்டின தாலி தான் உனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு முடிவு எடுத்துட்ட, அதுக்கப்புறம் உன் கழுத்தில் எதுக்காக அந்த தாலி கிடக்கணும், அந்த தாலியை கழட்டி நீ கொடுத்துட வேண்டியது தானே, அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்க தானே செய்யுது அப்படிங்கவும், என்ன பரணி நீயும் வந்து என்ன இருந்தாலும் சரிதான், உங்க அப்பா அம்மா தம்பின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும், உடனே பரணி சொல்றாங்க, இல்ல நான் வந்து உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இதுதான் சொல்லுவேன். சிவபாலன் ஏதோ உன் மேல அவசரப்பட்டு, அதாவது அவன் சொன்ன காரணத்தையும் நீ வந்து கொஞ்சம் அதாவது காதுல வாங்கிக்கிடணும். வைஜெயந்தியும் கௌதமும் எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரிஞ்சனால தான் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உங்க இடத்துல சிவபாலன் தாலி கட்டியிருக்கான்னு சொல்லுதான். ஆனா அதை நீ வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. அப்படி இருந்தும் உனக்கு சிவபாலனை பிடிக்கல, அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு நீ முடிவெடுத்துட்டா நீ தாலி கழட்டி நீ கொடுத்துட வேண்டியது தானே. ஏன் சண்முகம், நான் பேசிட்டு இருக்கிறேன், நீயும் எதுவுமே பேச மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ வந்து சண்முகம் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க வீரா விஷயத்துல நான் எதுவுமே தலையிட முடியாது, அவ என்ன முடிவு எடுக்காலோ நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன், அதுக்கு நான் ஆதரவா இருப்பேன், மற்றபடி அவ என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆவுன்னா இதை ஒன்று சொல்லிடு அப்படின்னு பரணி வந்து எரிச்சல் அடைகிறாங்க. இப்போ வீரா சொல்றாங்க, நீங்க என்ன பேசினாலும் சரிதான், என் முடிவில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படிங்கவும், முத்துப்பாண்டி வந்து எரிச்சலோட நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இசைக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் அக்கா தான் பிடிவாத கரியாச்சே, அவள் எடுத்த முடிவில் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. நான் வந்து அந்த மேடத்துக்கிட்ட இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு கொஞ்சம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளேயும் எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கணும், அப்படி இல்லைன்னா அப்புறமா என்ன நடக்கும்னே தெரியாது, எல்லாருமே உள்ளதான் போகணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இசைக்கு வந்து எரிச்சல் அடைகிறாங்க. இந்த வீரா எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்றாளோ தெரியல அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு தான் சிவபாலனோட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாளா, அப்புறமா என்ன, அப்ப தாலியை கட்டி கையில கொடுத்துட வேண்டியது தானே. அவ அதுவும் பண்ண மாட்டாளாம், தேவையில்லாம இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாம், ஏன் அப்படி பண்றாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு
இசைக்கு வந்து கோவத்தோட நேரம் நான் அவகிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு பார்த்தோம்னா வீராவை பார்க்கறதுக்காக அங்க வராங்க. அப்ப வீரா அங்க இருக்கவும் நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து வீராவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, அங்க பாரு இசைக்கு என் விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படிங்கும்போது என்னடி ஓம் இசைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற, அவங்க எல்லாரும் நம்ம குடும்பமாக்கும், சிவபாலனை பத்தி உனக்கு எப்படின்னு பட்டவர்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அவன் வந்து உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கிறான். அப்படி இருந்தும் நீ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறமா எதுக்காக உன் கழுத்துல அந்த தாலி கிடக்கணும்? இப்ப நான் கேட்கிறேன், அந்த தாலியை கழட்டி நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து அந்த தாலியை கழட்டி ஒன்று கொடு, இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து நீ வந்து அதாவது கேஸை வந்து வாபஸ் வாங்கு, இது ரெண்டில் நீ ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் இங்கேருந்து நான் போக மாட்டேன், நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி எல்லாருமே வந்து மொத்தமாக வீராவுக்கு எதிராக வந்து இது பேசவும் உடனே வீராவால் எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகி போகிறது. சரி, உங்களுக்கு என்ன இப்போ நான் கேஸை வாபஸ் வாங்கணும், அவ்வளோதானே, நான் கேஸை வாபஸ் வாங்கிறதான் போகிறோமோ அப்படின்னு வீரா சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கேஸை வாபஸ் வாங்கிறவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க, மேடம் அவங்க எல்லாத்தையும் வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அதான் கேஸை வந்து வாபஸ் வாங்கியாச்சுதுல, அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வெளியே விட்டுருந்தாங்க. அடுத்த பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி கோவத்தோட வராங்க. அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாயரை வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, அதாவது எப்படியாவது இவட்ட இருந்து தாலியை கழட்டி வாங்கணும், இவளுக்கும் என் பையனுக்கும் எந்த ஒட்டுமில்ல உறவுமில்லன்னு சொல்லிக்கிட்டு பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது இப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்க அவகிட்ட வந்து சண்டை போட்டு எந்த விஷயமும் ஆகாது, அதனால அவளை சமாதானப்படுத்தி அவ போக்கிலேயே போய் தான் நீங்க வந்து காரியத்தை சாதிக்கணும். அதனால வீரா கிட்ட எந்த அளவுக்கு நீங்க வந்து மனசு மாதிரி உங்க பையனை வந்து பேச வைங்க, அப்படி பேசும்போதே வீரா வந்து தாலியை கலட்ட வைக்கணும், அப்படி கலட்டும் போது நீங்க அது வீடியோவா எடுத்து அந்த ஆதாரத்தை நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாவே இவங்க 2 பேரையும் நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சவுந்தரபாண்டி சொல்றாங்க, இல்ல ஒத்து ஓட்டு கேட்டுக்கிட்டியா நீ, அவ எப்படியாவது அவகிட்ட நீ நைஸா பேசுறியோ என்ன பேசுறியோ தெரியாது, ஆனா அவ கழுத்துல கிடக்கிற தாலியை நீ கழட்டி வாங்குற, நான் அது வீடியோவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவபாலனும் சரிப்பா நீங்க சொன்ன மாதிரிக்கே கேட்டு நடக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சிவபாலனை அழைச்சிக்கிட்டு பாக்கியா, இசைக்கு, முத்துப்பாண்டி, பரணி இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு உங்க அப்பா பேசுனது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது, நீ எப்படியாவது வந்து வீராவோட மனசை மாற்றி நம்ம வீட்டுக்கு அவளை வந்து மருமகளா நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவபாலன் சொல்றாங்க, அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படிங்கும்போது அப்போ வந்து இசைக்கும் சொல்றாங்க, இங்க பாருல அதாவது எப்படியாவது நீ வந்து அவன் மனசை மாற்றி நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அண்ணி நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சிவபாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்னுமேல தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, நான் வீராவை எப்படிலாம் நான் லவ் பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது லவ் பண்ணி எடுத்து அவளை என் மனைவியை நம்ம வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலனை வந்து அவங்க சவுந்தரபாண்டியை அழைச்சிட்டு போகிறாங்க, டேய் வீரா அங்கே வாரா பாரு, அதனால எப்படியாவது நீ அவகிட்ட பேசி எடுத்து மனசை மாற்றி அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை நீ கலட்ட வச்சிரு, இதை நான் தூரத்துலேருந்து நான் வீடியோவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவபாலனும் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு அவங்க நடிக்கிறாங்க. அப்போ வீரா வரவும் உடனே வந்து சிவபாலன் கலராக சட்டையெல்லாம் போட்டுட்டு வராங்க. வீரா கிட்ட வந்தது வீரா வந்து பார்க்குறாங்க, என்னடா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு வீரா நான் உன்னை லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு சிவபாலா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது அதுக்கு அச்சாரமாக நீ ஃபஸ்ட்டு என் கணத்தில் ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை போறியா இல்லையா, உங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்து தப்பா போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ சிவபாலன் வந்து எனக்கு முத்தம் கொடுக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரோட்ல கடந்து உருண்டுகிட்டு கிடக்கவும் உடனே வந்து அவங்க சவுந்தரபாண்டி ஓடோடி வராங்க. என்ன சிவபாலா என்னாச்சு அப்படிங்கும்போது அப்பா நீங்கள் சொன்ன மாதிரிக்கு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் அவங்க தரமாட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க நினச்சிட்டாங்க தாலி கழட்டி கேட்கறதா அவள் தரமாட்டுக்கிறா போலுக்கு நினச்சிட்டு உடனே வந்து சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, ஏம்மா என் பையன் கேட்கறத நீ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.